நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளோவர் பாலிமேக் பிராண்டில் வந்து ப்ளோவர் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எனக்கு வாரண்டி ப்ளோவர் வேணும், ரேட்டு கம்மியாக வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி பாலிமேக்கில் ப்ளோவர் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பவர் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாலிமேக் உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிஷின், ஒரு பை, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷட்லர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற இதை பார்த்துருவோம். அவங்களோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவங்க யூசர் மேனுவல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவலுக்கு அப்புறம் அவங்களோட வாரண்டி கார்டு 6 மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க. வாரண்டி கார்டு அண்டு பாலிமேக்கோட ஃபுல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், என்னென்ன மிஷின்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கார்பன், அந்த மிஷினில் யூஸ் பண்ணுற ஒரு செட் ஆஃப் கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பைப் மாதிரி தெரியுறோன்னா, ஒரு பைப் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது, ஸோ டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறதையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாலிமேக் ப்ளோவர், அதாவது ப்ளோவரு வித்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ப்ளோவரில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த மாடலில் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6ஆம் நம்பர் ஸ்பீடு வரைக்கும் இருக்குது, 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. சில நேரம் நீங்கள் வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருப்பாங்க எல்லா பாலிமேக்கும் பாருங்கள். ப்ளோவர் வந்து சில லோக்கல் ப்ராடக்ட்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்சை எந்த அளவுக்கு அமுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் போகும். ஆனால் இது வந்து என்னென்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்பீடு போதும், நான் இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன், எப்பவுமே எனக்கு காற்று இவ்வளோ வந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வரக்கூடாது, இல்லை ரொம்ப கம்மியாக வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு வந்து இந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்பன் வந்து சைடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். சுவிட்ச் வந்து நம்ம நார்மல் சுவிட்சு தான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நல்ல நார்மல் பவரு. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். 400 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ லோடு ஸ்பீடில் வந்து அதோட ஆர்பிஎம் வந்து 13,000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளோவிங் ரேட்டு வந்து 0.2லேருந்து 0 to 2.5 மீட்டர் ஸ்கொயர் பை எம்எம்மா. ஆமாம், ஏன்னா எப்பவும் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருதுங்க, M3/MIN மினிட் அப்படின்னு சொல்லிலாம் படிச்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குறேன் ப்ராடக்ட்டு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல உள்ள ஒரு 2 நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நீடில் கரெக்டாக இதில் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே இழுத்திங்கன்னா வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ள பல்பை வந்து இப்படி திருவினா லாக்காகவும் கீழே விடாது பார்த்தீங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான். நீங்கள் ஏதாவது தூசி கீசியை நீங்கள் வெளியே அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இப்படி அடித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து நான் 2-in-1 வேக்யூம் கிளீனர், அதாவது சக் பண்ணி ஒரு இடத்துல அடைக்கிறது, அப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன்னு பண்ணிங்கன்னா இதை கழட்டி ஸோ இந்த இடத்துல மாட்டிடுங்க. ஸோ இந்த இடத்துல மாட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஆக்சுவலாக இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ஏரை இப்படி வாங்கி இங்கே வெளியே தள்ளுறது தான் இதோட ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ ஏரை வாங்கி நம்ம இந்த இடத்துல அடிக்கும்போது வெறும் தூசி மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல் கொஞ்சம் பெரிய அளவு கல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இடத்துலையும் கொஞ்சம் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. இதை இப்படி லாக் பண்ணிவிட்டு இந்த பை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பையிலையும் அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் ஏதாவது தூசி இருக்குன்னு வைங்களா, இந்த தூசி இப்படி வச்சுட்டு அமுக்குனீங்கன்னா இந்த தூசி ஃபுல்லாக இதுக்குள்ளே ஏறிடும். இதுக்குள்ளே ஏறி சர்க்குலேட் ஆகி இந்த பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பையில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தங்கிடும். அதுக்கப்புறம் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பையை எடுத்துகிட்டு போய் வெளியே தட்டணும். இப்படி தட்ட வேணால் சைடில் வந்து ஜிப்பே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப்புலேயே தட்டிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு வேக்யூம் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸு, நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டு. எனக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது, எனக்கு ஸ்பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பாலிமேக்கில் வந்து 400 வாட்ஸ் ப்ளோவரை வந்து நீங்கள் வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். ஏன்னா அதுக்கு உண்டான ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும். நமக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் கிடச்சிருது, 2-in-1 ஆப்ஷன் கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கிறதுனால பாலிமேக்கு 400 வாட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜான ப்ளோவர் தான். ஸோ இந்த ப்ளோவர் வேணும்னாலும் நம்ம பவுடர் சம்மந்தமாக எந்த சர்வீசிங் பிரச்சனை, எனக்கு டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்க அப்படின்னாலுமே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளோவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்கள். யார் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.